கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். நாம் தமிழர் கட்சியினுடைய வேளச்சேரி வேட்பாளர் கீர்த்தனா நம்மோடு இருக்காங்க. வணக்கம் மேடம். நாம் தமிழர் கட்சியில் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கீங்க. வேட்புமனுலாம் ஏற்றுக்கொண்டாங்களா? நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு என் வேட்புமனு அக்செப்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் பொதுச் செயலாளரான தடா சந்திரசேகரோட மருமகன் தான். அவர் பற்றி சொல்கிறது தேவையில்ல. அவர் தலைவரோட வழக்கறிஞர், தமிழ் ஈழத்துக்கானும் தமிழ் மக்களுக்கானும் போராடின ஒரு வழக்கறிஞர். அவரோட மருமகளான நான் எங்கள் குடும்பத்தில் இந்த 3வது முறையாக இந்த வேளச்சேரியில் நாங்கள் தேர்தலில் கலந்துக்காரோம். 2016 என் மாமனார், 2021 நானும், இப்போ மறுபடியும் அதே வேளச்சேரியில் 26ஆம் இந்த சட்டசபை தேர்தலையும் நான் களமிறக்கப்பட்டிருக்கேன். வேளச்சேரி அப்போ உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு தொகுதி தான். கடந்த முறை தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் பெற்றீங்க? அதை பற்றி. கடந்த முறை தேர்தலில் 14,000 வாக்குகள் பெற்றேன். நாங்கள் இந்த வேளச்சேரியில் தான் வசிக்கிறோம். 40 ஆண்டு காலமாக எங்கள் குடும்பம் வேளச்சேரி தொகுதியில தான் இருக்கு. இந்த முறை களத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. மக்களோட ஆதரவு எப்படி இருக்கு? குறிப்பா ஏற்கனவே திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், ஏற்கனவே காங்கிரஸ் வேட்பாளர் இங்க வெற்றி பெற்றிருக்கிறார் போன தேர்தலில். அவங்களெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? பாத்தீங்கன்னா செயல்படாத செத்து போன காங்கிரஸ் தான் இங்க எம்எல்ஏவா இருக்கா. ஹசன் மௌலானாவை நீங்க இங்க பார்க்க முடியாது. சைதாப்பேட்டையில மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்தாதான் பார்க்கணும். ஏன்னா வேளச்சேரி தொகுதியை கண்டுகொள்ளாம இருக்கிற ஒரு எம்எல்ஏ தான் ஹசன் மௌலானா. அவர் ஏன் வெள்ளம் வருதுன்னு கேட்டா போய் கடல் உள்வாங்களேன்னு கூறுகிற அறிவு மிக்க ஒரு எம்எல்ஏ. எந்த ஒரு திட்டமும் இங்க வேளச்சேரியில செயல்படல. ஒரு மக்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின், எந்த ஒரு ஸ்கீமுமே இங்க பயனில்லாம தான் சென்றடைஞ்சிருக்காங்க. அதிமுக இங்க 10 வருஷமா ஆண்டு காலமா இங்க இல்ல. 10 ஆண்டு காலமா திமுக சார்ந்த திமுகவும் காங்கிரஸ் தான் இருக்கு. அது இப்ப மக்கள் முற்றிலும் வெறுத்து நாங்க எங்க சென்றாலும் அவ்வளவு வரவேற்பு. என்னோட இதுல கூட பதிவு போட்டிருக்கோம். எங்க போனாலும் மக்கள் அவங்களாவே முன் நாம் தமிழர் ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு இதுதான் நான் களத்துல காண்றேன். வேளச்சேரி பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைகளா நீங்க இது வரைக்கும் உணர்ந்ததா என்ன பாக்குறீங்க? குறிப்பா மழைநீர் பிரச்சனையா இருக்கட்டும், மழை பெஞ்சாக்கா தண்ணி வர பிரச்சனையா இருக்கட்டும், அதை கடந்து வேற என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் அது வடிகால் பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாம இங்க மது பழக்கம், போதைப் பொருட்கள் பெருவாரியாக இங்க புழக்கத்தில் இருக்கு. நான் ஒரு பால்வாடி பக்கத்துல ஒரு மதுக்கடையை பாக்குறேன். பால்வாடிக்கு மேல போதைப் பொருட்களை பாக்குறேன். அதெல்லாம் இங்க அப்புறம் அரசு மருத்துவமனை, ஒரு அரசு மருத்துவமனை இந்த வேலைக்குல ஒரு தனியார் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா கேன்சர் சென்டர் இங்க இந்த ஆட்சியில வந்திருக்கு. ஆனா ஏன் இங்க ஒரு அரசு மருத்துவமனை முற்றிலும் இங்க கூட அரசு மருத்துவமனை இல்லன்றது இங்க மக்களின் கோரிக்கையா இருக்கு. அது மட்டும் கல்வி சென்னை முழுக்க வியாபாரம், பல லட்சங்களில் வியாபாரம் நடக்கக்கூடியது கல்வியா மாத்தி இருக்காங்க இந்த ஆட்சியாளர்கள். நீங்க இப்ப என்னெல்லாம் முன் வச்சு மக்கள்கிட்ட போய் வாக்கள் கேக்குறீங்க? குறிப்பா களத்துக்கு விஜய் அவர்களோட தாவேகா கட்சி இந்த இடத்துல போட்டியிடுறாங்க. இளைஞர்கள் தாவேகாக்கு நிறைய ஆதரவு இருக்கிறதா அவங்க கட்சி சார்பில் சொல்றாங்க. நீங்களும் இளைஞர்கள் ஆதரவுக்காக சொல்றீங்க. எப்படி இருக்கு களம்? பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியை பத்தி நான் சொல்ல தக்குரி கட்சி தான் சொல்லணும். பார்த்தேன் இன்னைக்கு ஒரு பேட்டியில பாக்குறேன். உங்களோட கொள்கை செயலாளர்கள் சொல்லுங்கன்னா அங்க இருக்க ஒரு கட்சியாளர் ஈரோட்டை சார்ந்த செந்தில் பாலாஜி அவர்கள் எங்க கொள்கை தலைவர். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் புரிதல் இருக்க தாவேகாவும் நாம் தமிழர் நீங்க கண்டிப்பா சமமா பேசவே கூடாது. நாம் தமிழர் பேசிய அரசியல் வேற, தாவேகா சொல்ற அரசியல் வேற. அவங்க எங்களுக்கு தகுதியே இல்லாத ஒரு அரசியல் தான் தாவேகா முன்வைக்கிற அரசியல். அது விளம்பரத்துக்கானியும் திரை கவர்ச்சிக்கானியும் தான் அது இருக்கும் இல்லையா? இந்த தேர்தல் முடிச்சா அடுத்த தேர்தல் அவங்க இருப்பாங்களான்றது இல்ல. நாங்க களத்தில் இது வரைக்கும் 3 முறை பயணப்பட்டிருக்கோம். இன்னும் எத்தனை முறைனாலும் களத்தில் நிற்கக்கூடிய அரசியல் பேசுறது நாம் தமிழர் அரசியல். அப்புறம் என்ன கேட்டீங்க? உங்களுக்காக வேளச்சேரிக்கு பிரச்சாரத்துல பொதுக்கூட்ட பிரச்சாரத்துல சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. இது எந்த அளவுக்கு இன்னும் இந்த பகுதி மக்களுக்கு போய் சேரும் நினைக்கிறேன்? நான் பாத்தீங்கன்னா சித்தப்பா சீமான் அவர்கள் இங்கதான் வசிக்கிறாரு. நாங்க இங்கேதான் களத்துல இன்னைக்கு மட்டும் இல்ல தொடர்ந்து வேளச்சேரியில ஏரிய தூர்வாதனாலும் சரி, வெள்ளம் தப்ப மக்களுக்கு படகை கொண்டு போய் அவங்க மீண்டும் சொல்லி இது ஒரு எதிர்கட்சியாக இங்க நாம் தமிழர் கட்சி பல ஆண்டு காலமா இங்க இருக்கு. சித்தப்பா இவங்க பேசினது இன்னும் ஆல்ரெடி நாங்க போட்டிருப்போம். நாங்க மக்களை சந்தித்துல அவ்வளோ வரவேற்பு இருக்கு. இது இன்னும் எங்களுக்கு பலத்தை கூட்டும். தேங்க்யூ. நாம் தமிழர் கட்சியினுடைய வேளச்சேரி வேட்பாளர் இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர் என்னென்னலாம் செய்ய இருக்கிறார், அதே போன்று ஏற்கனவே இதே தொகுதியில் கடந்த முறை களம் கண்டிருக்கிறார். தோல்வியை தழுதியிருந்தாலும் இந்த முறை ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் களத்தில் இறங்கியிருக்கிறார். ஆகவே அவருடைய இந்த வேளச்சேரிக்கு என்னென்ன அவரால் செய்ய முடியும் என்பது குறித்தும் மேலும் என்னென்ன பிரச்சனைகள் என்பது குறித்தும் புதிய தலைமுறையோடு அவர் பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணுடன் சுரேஷ்குமார். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.